guys, welcome back to our channel சமையல் குடில். இன்னைக்கு நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்டான எக் 65 மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வேக வச்ச 3 முட்டையை இதே மாதிரி நடுவுல கட் பண்ணி மஞ்சள் கருவை தனியா எடுத்துடலாம். நம்ம தனியாக எடுத்து வச்சிருக்க வெள்ளைக்கருவை இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எக்கை இப்போ ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இதோட 2 நறுக்கிய பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. உங்ககிட்ட கடலை மாவு இல்லைன்னா பஜ்ஜி மாவு கூட சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு முட்டையை இதே மாதிரி பீட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க முட்டையில இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். எக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது உருட்டுற பக்குவத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க எக்கை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எக்கை இதோட சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். எக் இதே மாதிரி ஃப்ரை ஆனோன்னு இதை எடுத்துடலாம். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானோன்னு 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்து வதக்கிடலாம். இதோட கருவேப்பிலை சேர்த்து வதக்கிடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சோன்னே இது 3 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிடலாம். இது நல்லா வதங்கணும்னு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க எக்கை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை இறக்கிடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான எக் 65 மஞ்சூரியன் ரெடி. உங்களுக்கு அடுத்து என்ன ரெசிபி வேணும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சமையல் குடிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.